பாஜக காரங்க இந்த கூட்டணி ஆட்சிக்கு சொல்லக்கூடிய வாதங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் மனநிலை தற்பொழுது கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. இல்ல, யார் முதலமைப்பு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும்னு யாரும் ஏங்கல. அதிமுக ஆள வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களது கோரிக்கையாக, எதிர்பார்ப்பாக, முனைப்பாக இருக்கிறார்கள். அப்ப அதிமுக ஆள வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் ஆள வேண்டும். பாஜக சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் தயாராகி விட்டாங்கன்னா அந்த மக்கள் பாஜக ஆள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இரண்டாவது, இன்னொரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி உணராமல் இருப்பது என்னன்னா, எல்லா கட்சிகளையும் அதிமுகவை தவிர, அல்லது இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸை தவிர எல்லோரையுமே பாஜக ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு பார்க்கிறாங்க. அப்ப அதிமுகவோடு இப்ப திமுக கூட்டணியில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க அதிமுக கூட்டணியில இருப்பாங்க. இதுதான் கடந்த கால தமிழ்நாட்டு வரலாறு. ஆனா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இருந்து என்னன்னா, இந்த திமுக கூட்டணிக்கு எதிரான கூட்டணிங்கிறது அதிமுக தலைமையில் அமையிற கூட்டணிய அவர்கள் பிரித்து பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை கட்டுப்படுத்துறாங்க. அப்ப என்னன்னா அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு விடும். கூட்டணி கட்சிகளை தலைமை தாங்க வேண்டியது அதிமுக தான், ஆனால் பாஜக தலைமை தாங்குது. தலைமை அப்ப அதிமுக அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு விடும். இது ஒரு சிக்கலை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் அதிமுக ஆளணும். தனிப்பட்ட முறையில் அதிமுக 2014 ஆட்சி அமைத்த கட்சி, அதாவது மத்தியில் நாடாளுமன்றத்தில் வென்ற கட்சி, 2016 வென்ற கட்சி. இப்ப யார் இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க? அதிமுக தனக்கு முழு பலம் இருக்குது, வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கு. 4% வச்சிருக்கிற பாஜக கூட்டணி கூட சேர்ந்து பண்ணணும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் மத்தியில் அவர்கள் ஆளுகிற கட்சியாக இருக்கிறதுனால சில அனுகூலங்கள் கிடைக்கும். இன்றைய திமுக அரசாங்கத்தினுடைய ஊழல்களை உரித்து காட்டுவார்கள்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா சமீபத்தில் இந்த டாஸ்மாக் கேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் சென்று ஒரு சந்திப்பை பிரதமரோடு நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை பல்டி அடிக்கிறாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் அவர்களுக்குள்ள இல்லை.